ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தில் பாதுகாப்பாக எப்படி வாழ்வது? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய ஆபத்தில் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறீங்க? நம்ம சுற்றிலும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கும் போது அது நடுவில் எப்படி நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம்தான். அது என்னவென்றால், ஆண்டவர் தேவன் நம்மை பாதுகாக்காமல் போனால் நம்ம யாருமே இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் உறங்காமல் தூங்காமல் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லுவோம். நம்மகிட்ட நன்மையை பெறுகிற வரைக்கும்